எந்த ஒரு விஷயம் தெரியாமல் தயவு செஞ்சு யார்கிட்டையுமே பேசிடாதீங்க. கம்யூனிகேஷன் ஸ்கில்லுங்கிறது ஒரு லாங்குவேஜை கற்றுக்கிட்டு அதில் ஃப்ளூயண்ட்டாக பேசுறது இல்லை. கம்யூனிகேஷன் ஸ்கில்லுங்கிறது நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ அதை ஆப்போசிட்டில் இருக்கவங்களும் தெளிவாக புரிஞ்சுக்கும்படி நம்ம கருத்துக்களை சொல்கிறது. கம்யூனிகேஷன் ஸ்கில் மூலிமா நீங்கள் பொது வாழ்க்கையில் ஏமாறாவும் இருக்கலாம், நீங்கள் உங்களோட வேலையில் அடுத்த கட்டத்துக்கும் போகலாம். நான் எப்படி ஏமாறுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா இந்த ஸ்கேம் பண்ணுறவங்க நல்லா பேசியே உங்களை அவங்க பக்கம் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அந்த பக்கம் கொண்டு போயிடுவாங்க. ஏன்னா நானும் இந்த மாதிரி ஏமாந்துருக்கேன். அதுக்கப்புறம் நான் அவங்கக்கிட்ட இருந்து கண்டுபிடிச்சது, நிறைய புக்கு படித்து தெரிஞ்சுக்கிட்டதை இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸ்கேம் பண்ணுறவங்க நல்லா பேசுவாங்க, அவங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில் நல்லாயிருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் அண்ணாமலை அவர்கள் ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணியிருக்காரு. அது என்ன டெக்னிக் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். அந்த டெக்னிக் என்னென்னா புரோக்கன் ரெக்கார்ட் டெக்னிக். இந்த டெக்னிக்கில் உங்களுடைய கோரிக்கை அப்படி இல்லைன்னா என்ன சொல்ல வரீங்களோ அதை மீண்டும் அமைதியாகவும் பொறுமையாகவும் எந்த மாற்றமும் இல்லாமல் சொல்லணும். பழைய டேப் ரெக்கார்டு ஃபால்ட் ஆயிடுச்சுன்னா ஒரே பாடலை மீண்டும் பாடுவது போல நீங்களும் சொல்ல வந்த விஷயத்தை திரும்ப சொல்லணும். இந்த டெக்னிக்னால என்ன பயன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டெக்னிக் உங்கள் கோபத்தை குறைக்குது. நீங்கள் உணர்ச்சி வசப்படாமல் அமைதியாக ஒரே விஷயத்த மீண்டும் சொல்லும்போது உங்கள் கோபம் தானாகவே குறையும். இதுக்காக நீங்கள் பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க தேவையில்லை அல்லது வாக்குவாதத்தில் ஈடுபட தேவையில்லை. சண்டை போடுவதற்கான வாய்ப்பும் குறையுது. செகண்ட் பாயிண்ட், நீங்கள் எவ்வளோ தீவிரமாக இருக்கீங்க அப்படிங்கிறத வெளிப்படுத்துது. ஒரே விஷயத்த மீண்டும் சொல்கிறதுனால ஆப்போசிட்டில் இருக்கவங்க உங்களோட கோரிக்கையோ அல்லது சொல்லக்கூடிய விஷயமோ மிகவும் முக்கியமானது அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. இது வெறும் கடந்து போகக்கூடிய விஷயம் இல்லை அப்படின்னு உங்களுக்கு புரியும். 3, தெளிவை உறுதிப்படுத்துகிறது. எளிமையாக மீண்டும் ஈஸியாக மீண்டும் வர்ற நியூஸு தவறான புரிதலுக்கு இடமளிக்காது. உங்களோட நிலைப்பாடு என்னன்னு மிக தெளிவாக இருக்கும். 4, உளவியல் அழுத்தத்தை தாங்கும். மற்றவங்க உங்களை சமாதானப்படுத்தும் போதோ இல்லைன்னா திசை திருப்ப முயற்சிக்கும் போதோ இந்த டெக்னிக் உங்களை ஸ்ட்ராங்காக வச்சுருக்கும். எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சொல்ல வர பாயிண்ட்டை சுருக்கமாகவும் தெளிவாகவும் வச்சுருங்க. அமைதியான நிலையான வாய்ஸ் டோனை யூஸ் பண்ணுங்க. கோபமோ விரக்தியோ காட்டாதீங்க. பெரிய எக்ஸ்பிளனேஷனையோ இல்லைனா சாக்கு போக்குகளையோ தவிர்த்துருங்க. இதுக்கு தான் அண்ணாமலை அவர்களோட வீடியோ பார்த்துருப்பீங்க. அவர் கோவப்படலை, பேச வேண்டியதை மட்டும் திரும்ப பேசுகிறாரு. கோவப்பட்டிருந்தா அவர் என்ன சொல்ல வந்தாருங்கிறதே மாறி போய் சண்டையில் தான் முடிஞ்சிருக்கும். கதை சொல்லுதல். மக்கள் கதைகளை விரும்புகிறாங்க. கதைகள் மூலம் சொல்லக்கூடிய கருத்துக்களை மக்களோட மனசுகளை ஆழமாக பதியும். உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா பேசும்போது ஸ்டோரி யூஸ் பண்ணுங்க. ஏன்னா பழைய காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் கதைகள் தான் நம்மளை வழி நடத்துது. கதை சொல்றது உங்களை சுற்றி இருக்கவங்கள உங்கள் பக்கம் கவர்ந்து இழுத்துட்டு வரும். இது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு டூல். எதில் கவனம் செலுத்தணும் அப்படின்னு உங்களுக்கு உண்மையிலே தெரிஞ்சிருந்தா கதை சொல்றது ரொம்ப எளிமையான விஷயம். ஒரு சிறந்த கதைகள் அந்த நிகழ்வுகளை சுருக்காம நாம அந்த இடத்துல இருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத ரியலிஸ்டிக்கா ஃபீல் பண்ண வைக்கும். உண்மையிலேயே கதை சொல்றது அவ்வளவு கஷ்டமான விஷயம் இல்லை. இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டா. ஃபர்ஸ்ட் ஒன், லொகேஷன். நீங்க எங்க இருக்கீங்கிறத சொல்லுங்க. நல்ல ஸ்டோரி ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு 2 வாரங்களுக்கு முன்னாடி நான் என்னோட ஹாலில் சோஃபாவில் உட்காந்துட்டு இருந்தேன். நீங்கள் ஹால்னு சொன்ன ஒன்றுமே நீங்கள் சொல்கிறத கேட்டுட்டு இருக்கவங்க அதை கற்பனை பண்ணுவாங்க, அதை காட்சியாக உருவாக்குவாங்க. 2வது டெக்னிக், ஆக்ஷன்ஸ். கதையில் அந்த குறிப்பிட்ட தருணத்தில் நீங்கள் என்ன செஞ்சுட்டு இருந்தீங்க அதை சொல்கிறது. அது நடக்கிறது, படிக்கிறது, ஓடுறது, கத்துறது எதுவாக வேணால் இருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் என் ஹாலில் உட்காந்துருந்தேன், இது நான் ஃபஸ்ட்டு சொன்னது. இப்போது நான் என்னோடய ஹாலில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தேன், இதுதான் ஆக்ஷன். இது கேட்குறவங்கள உடனடியாக அந்த சூழ்நிலைக்கு கொண்டு போகும். 3, தாட்ஸ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறது. நமக்கு பல எண்ணங்கள், நம்பிக்கைகள், திட்டங்கள், பயங்கள், கவலைகள் எல்லாமே தான் இருக்குது. கதையோட முக்கியமான தருணத்தில் சில தாட்ஸை நீங்கள் ஷேர் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு நான் என்னோடய ஃப்ரெண்டை பார்க்க போகிறதுனால ஜாலியாக இருந்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்லையா அப்படின்னு சொல்கிறது. இவ்வளோ நேரத்துக்கு பின்னாடி கடைசியாக நான் அவனை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறது. இந்த சின்ன மாற்றம் எந்த ஒரு கதையுமே ரொம்ப சுவாரஸ்யமாக ஆக்கும். 4th ஒன், எமோஷன்ஸ். நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க. ஒரு நல்ல ஸ்டோரி உணர்ச்சிகரமாக இருக்கும். அந்த கதையை கேட்குறவங்கள உணர்ச்சி பயணத்துக்கு அழைச்சிட்டு போகும். உணர்ச்சி பூர்வமாக்குறது அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ தெரியும். ஆனால் அதை விட எளிமையாக இருக்க ஒரு டெக்னிக் ஒன்று இருக்குது. நான் ஏமாற்றம் அடைஞ்சேன், நான் நிம்மதி அடைஞ்சேன், நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். இதை பெரும்பாலும் யூஸ் பண்ணுறாங்க. இப்படி சொல்கிறதுக்கு பதிலாக அதை உங்கள் ஃபேஸ் எக்ஸ்பிரஷனில் கொண்டு வரணும். நான் நிம்மதி அடைஞ்சேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக அந்த கணத்தில் நான் பின்னாடி சாஞ்சு ஒரு பெருமூச்சு விட்டேன் அப்படின்னு சொல்கிறது. இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் உங்களுக்கு புரியுதா? ஸோ நான் சொன்ன இந்த விஷயத்தை வச்சு நீங்கள் ஒரு ஸ்டோரியாக சொன்னீங்கன்னா அது கேட்குறவங்கள அவங்க அட்டென்ஷன் வேறு எந்த பக்கம் போயிடாமல் நீங்கள் சொல்கிறது தான் கேட்பாங்க. 3rd ஒன், நகைச்சுவை.
நகைச்சுவை மக்களை உங்களோட பேச வைக்குது. நகைச்சுவை திறனை வளர்க்க மாற்றம் என்கிற வார்த்தையை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஒரு சாதாரண விஷயத்தை கவனிச்சு திடீர்னு அதை ஒரு வேடிக்கையான கோணத்துக்கு எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத நீங்க யோசிக்கணும். நீங்க பேசும்போது ஒரு சாதாரண விஷயத்தோட முடிவை மாற்றுறது மூலிமா அது வேடிக்கையாக அமையும். இதை நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா நாளடைவில் நீங்களும் இயற்கையாகவே நகைச்சுவாக பேசுவீங்க. உங்களோட பேச்சுலையும் அது வெளிப்படும். நகைச்சுவை அப்படிங்கிறது மனிதர்களை இணைக்கும் ஒரு மிக சக்தி வாய்ந்த கருவி, ஒரு டூல். நல்ல நகைச்சுவை உணர்வு கொண்டவங்க எப்போதும் மக்களால் விரும்பப்படுறாங்க. ஆனால் நகைச்சுவைங்கிறது பிறவியிலேயே சிலருக்கு மட்டும் கிடைக்கக்கூடிய பரிசு அல்ல. இதை நாமளும் வளர்த்துக்கலாம். ஒரு குறிப்பிட்ட திசையில் கதை போகும் அப்படின்னு எதிர்பார்க்கும் போது திடீர்னு வேறொரு திசையில இருந்து சிரிப்பை உண்டாக்குறது, இதைத்தான் மாற்றம் அல்லது சுவிட்ச்னு சொல்றாங்க. இதுக்கு எக்ஸாம்பிளா நம்மளோட டெய்லி லைஃப்ல நடக்கிறதே சொல்றேன். சாதாரணமாக இருக்கக்கூடிய நம்மளோட அன்றாட விஷயத்தை தேர்ந்தெடுங்க. அதோட பொதுவான அர்த்தத்தை அல்லது எதிர்பார்க்கப்படும் முடிவை கவனி. திடீர்னு அதை வேடிக்கையான எதிர்பார்க்காத கோணத்திற்கு மாத்துங்க. என் மகன் ரொம்பவும் புத்திசாலி, எல்லா படத்திலும் அப்படின்னு சொல்றது. டிவி ரிமோட்டை எங்க மறைச்சு வைக்கிறது அப்படிங்கிறதுல அவன் புத்திசாலி, இந்த மாதிரி சொல்றது. திங்க் பண்ணுங்க. அந்த வேர்டை தலைகீழா மாற்றி எதிர்பார்க்காத வேடிக்கையான முடிவை சேர்க்க முயற்சி பண்ணுங்க. இதை டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணால் இதை நாளடைவில் உங்களும் தானாகவே சாதாரண விஷயங்களை வேடிக்கையாக கண்டுபிடிக்க ஆரம்பிக்கும். நான் கம்யூனிகேஷன் ஸ்கில்லை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பார்ட் 1. அதை போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த மாதிரி தொடர்ந்து நல்ல வீடியோக்களை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.